7, 8 வகுப்புக்கான ஒளியியல் பாடத்தில் ஆடிகளைப் பற்றிய ஒரு விளக்கம். ஒளி ஒரு வகை ஆற்றல். அது நேர்கோட்டில் மட்டுமே செல்லும். ஒளியை எதிரொலிக்கக்கூடியது ஆடிகள் எனப்படுகின்றன. ஆடிகள் 2 வகைப்படும்: கோளக ஆடி, சமதள ஆடி. சமதள ஆடிகள் 2 வகைப்படும்: ஒழுங்கான எதிரொலிப்பு உடையவை, ஒழுங்கற்ற எதிரொலிப்பை உடையவை. கோளக ஆடிகள் 2 வகைப்படும்: ஒரு புறம் குழிந்த கோளக ஆடிகள், இருபுறம் குவிந்த கோளக ஆடிகள். ஆடிகள் பரவளைய ஆடிகள், வளைவு ஆடிகள் என பல்வேறு வகைகள் உள்ளன. சமதள ஆடியில் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் ஒரே அளவில் இருக்கும். ஒழுங்கற்ற எதிரொலிப்பு கொண்ட ஆடிகளில் ஒளியானது ஒளிச்சிதறல் அடைந்து உருவம் தெரிவதற்கு வாய்ப்பு குறைகிறது. இப்பகுதியில் சமதள ஆடி, கோளக ஆடிகளில் எதிரொலிப்பின் தன்மையை பற்றி முழு விவரத்தை பார்க்க உள்ளோம். சமதள ஆடிகள் 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டால் அதில் பன்முக எதிரொலிப்பு நடைபெறும். எடுத்துக்காட்டு: கலைடாஸ்கோப், பெரிஸ்கோப் முதலியன. குவியாடியானது ஒரு பொருளை குவித்து காட்டும். குழியாடியானது ஒரு பொருளை விரித்து காட்டும். குவி மற்றும் குழியாடிகளின் பற்றிய விவரம் அடுத்த வகுப்புகளில் காண உள்ளோம். பொருளின் எதிரொலிப்பு தன்மை, அதற்கான விதிமுறைகள் பற்றியும், எவ்வாறு எதிரொலிக்கின்றது என்பதை பற்றியும், கதிர்கள் எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். சமதள ஆடியில் உருவத்தின் அளவும் பிம்பத்தின் அளவும் ஒரே மாதிரியாக சம அளவில் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இமேஜ் ஹைட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஹைட். பிம்பத்தின் உயரமும் கிடைக்கும் உருவத்தின் உயரமும் ஒரே மாதிரியான அளவில் இருக்கும். ஒரே மாதிரியான இடைவெளியும் காணப்படும். உருவத்தின் தூரமும் கிடைக்கும் பிம்பத்தின் தூரமும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடிக்கு முன்னால் வைக்கப்படும் பிம்பமானது கிடைக்கும் பிம்பம் அதன் உள்ளே அதே அளவு தொலைவில் இருப்பதாக நாம் அறிகிறோம். உயரமோ தூரமோ மாறுபடுவதில்லை, ஒரே அளவானதாக இருக்கும். சம உயரம், சம தூரம். வளைவு ஆடிகளின் மையத்தில் வரையப்படும் கற்பனை கோடு மைய அச்சு எனப்படுகிறது. இதில் சம தொலைவில் CPF என்பது குறிக்கப்படுகிறது. வளைவு ஆடிகளில் 4 விதிகள் பயன்பாட்டில் உள்ளது. ரூல் 1 இமேஜுக்கு நேரான ஒரு கற்பனை கோடு எப்பின் வழியாக செல்வது. ரூல் 2 இமேஜின் ஒரு கோடானது Cயில் குவிவது. இமேஜ் 3 2Fக்கு அப்பால் வைக்கப்பட்ட பொருளின் பிம்பமானது Cக்கும் Fக்கும் இடையில் கிடைக்கும் என்பதை இந்த வரைபடத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். 2Fல் வைக்கப்படும் பிம்பமானது அதே அளவு தலைகீழான 2Fலேயே கிடைக்கும். இருபுற குவியாடி, குழியாடி இரண்டுக்கும் மைய அச்சு, கற்பனை அச்சு வரையப்படுகிறது. அந்த மைய அச்சு ஆடியின் மையப்புள்ளி Oவின் வழியாக செல்வதாக வரையப்படும். இந்த ஆடிகளுக்கும் 4 வகையான விதிகள் உள்ளன. முதல் கோடு இணையாக சென்று F2 வழியாக செல்லும். இரண்டாவது கோடு Oவின் வழியாக செல்வதாக வரையப்படுகிறது. மூன்றாவது கோடு Fன் வழியாக சென்று அடுத்த பக்கம் மைய அச்சுக்கு இணையாக கதிர் செல்லும். இருபுற குழியாடிக்கும் இந்த 3 விதிகள் பயன்படும். இந்த விதிகள் இரண்டுக்கும் ஒரே மாதிரியானவையே. இருபுற குழியாடியில் ஒளியானது விரிந்து செல்வதாக கற்றைகள் காணப்படுகின்றன. குவியாடியானது ஒளியை குவிக்கும் தன்மை கொண்டது. குவியத்தில் குவிக்கும். குவியாடியில் 2Fல் வைக்கப்படும் பொருளானது 2Fலேயே கிடைக்கும். பிம்பமானது 2Fக்கு அப்பால் இருந்தால் கிடைக்கும் பிம்பமானது Fக்கும் 2Fக்கும் இடையில் கிடைக்கும்.